வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இன்றைய சமையல் என்னவென்று பார்ப்போம். சோயா பீன்ஸ் கறி எப்படி செய்வது என்று பார்ப்போம். வாருங்கள். கடுகு, சீரகம், எண்ணெய் நன்றாக சூடேறின பிறகு கடுகு சீரகத்தை போடுவோம். கடுகு நன்றாக பொரிந்தவுடன் நாம் நறுக்கி வைத்துள்ள 5 மிளகாய், 2 வெங்காய பல்லாரியை போடுவோம். அது நன்றாக வதங்கின பிறகு தக்காளியை சேர்க்க வேண்டும். இதில் சிறிதளவு தற்போது கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் நன்றாக வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்க வேண்டும். சிறிதளவு உப்பு சேர்த்து கொண்டால் சீக்கிரம் வதங்கிவிடும். வாங்க நண்பர்களே, நாம் அரைத்து வைத்துள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, இஞ்சி பூண்டு நன்றாக அதனுடைய வாடை போய்விட்டது. நன்றாக கொதித்த பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்துக்கொள்வோம். வத்தல் பொடி, வீட்டில் அரைத்த மசாலா, கரம் மசாலா, ஒரு சிறிதளவு மஞ்சள் பொடி, இவையெல்லாம் சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, நன்றாக மசாலா கொதித்து விட்டது. பிறகு நாம் நறுக்கி வைத்துள்ள சோயா பீன்ஸை சேர்த்துக்கொள்வோம். இன்னும் 15 நிமிடங்களில் நமக்கு சுவையான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி. இன்னும் 5 நிமிடத்தில் சுவையான சோயா பீன் கிரேவி ரெடி. எவ்வளவு அழகாக எண்ணெய் பிரிந்து வந்துள்ளது. சோயா பீன்ஸ் கிரேவி ரெடியாகிவிட்டது. வாங்க நண்பர்களே, மீல் மேக்கர் கறி சாப்பிடுவோம். மிகவும் சுவையாக இருந்தது. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்